மதி அவளது முகமாகும் மல்லிகையா. ஹாய் டீம். ஸோ இன்றைக்கி முகல்ஸில் ஒரு முக்கியமான அரசர், ஓகேங்களா, முகல்ஸில் முக்கியமான அரசர் நம்ம அக்பரை பற்றி ஒரு அழகான ஸ்டோரி பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அந்த ஸ்டோரியோட கற்பனை பண்ணிக்கோங்க, இதில் எல்லா ஷார்ட்கட்ஸும் பூந்துருக்கு, ஓகேங்களா. பூந்து விளையாடவும் போகலாமா. ஸோ இப்போ நம்ம ஹுமாயூன் அர்ஜெண்ட்டாக ஒரு வண்டியில் போயிட்டுருக்காரு. பக்கத்தில் தன்னோட ஒய்ஃப் அமீபாவாக இருக்காங்க, ஓகேவா. அமீபாவா பிரசவத்தில் துடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவரும் வேக வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ கனமான மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த தூறல்களில் அந்த மழை துளியில் 42ங்கிற ஒரு சிம்பிள் தெரியுது. அப்படியே அந்த மழை பெஞ்சிகிட்ருக்கு. அப்போது ஒரு சிந்து நதி கரையோரமாக ஒரு கோட்டைக்கு பக்கத்தில் வண்டி நிறுத்துறாரு. அந்த கோட்டையில் யாரோ மேலே ஒருத்தர் அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. தென் கதவை போய் தட்டுறாரு, வேறு வழி இல்லாமல் அவசரத்தில். அப்போ கதவை தட்டினோட்டி அங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். கதவை ஓப்பன் பண்ணால் ஒரு ஆக்டோபஸ் வீல் சேரில் மெதுவாக வருது, ஓகே. வந்தவுடனே இந்த மாதிரி என்னோடய மனைவி ரொம்ப ப்ரெக்னன்சியில் துடிக்கிறாங்கன்னு சொன்னோடனே அந்த அமீபாவில் அப்படியே அந்த ஆக்டோபஸோட கையை விட்டு அதுலேருந்து அப்படியே அந்த குழந்தையை வெளியே எடுக்குது. அந்த குழந்தை தான் நம்ம ரித்திக் ரோஷன். ஸோ இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ அக்பர், ஓகேவா. அந்த அக்பரை வாங்கி இப்படி கையில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அக்பரோட காலில் நார் இருக்குல்ல, தேங்காய் நாரை அப்படியே சுற்றுறாரு. சுற்றி நிறுத்தி அவரோட தலையில் நெத்தியில் வந்து ஐலாஷ் கண்மை இருக்குல்ல, அதில் 56ன்னு எழுதி அப்படியே ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. அவர் தான் அரசர், ஓகேவா. சின்ன வயசுலேயே அரசராக காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இறந்துடுறாங்க. தென் இறந்தோட்டி அவங்களோட சின்னம்மா, யார், அக்பருக்கு ஒரு சின்னம்மா, அதான் வளர்ப்பு தாயின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வளர்ப்பு, ஓகே, அர்ஜுனோட மகள் வந்து வரலட்சுமி. ஸோ அவங்க தான் மகள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன தான் அக்பர் அரசராக இருந்தாலும் அந்த அரசவையோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம சின்னம்மா கையில் தான் இருக்குது. சின்னம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து தன்னோட பாவாடை இருக்குல்ல, பாவாடையை கொடியில் தைச்சி மேலே சொருவி இதுதான் என்னோடய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களை ஆட்சி செய்கிறாங்க. இப்போ இவரோட முக்கியமான படை தளபதி யாருன்னா பைரம் கான். இவர் தான் அவரோட பாதுகாவலர். ஏன்னா சின்ன பையனாக இருக்கார் அக்பர், அதனால் அவரோட பாதுகாவலர் யார் இருக்காருன்னா பைரம் கான், ஓகேவா. பைரம் கான்னுங்கிறது ஒரு நல்ல ஒரு பயில்வானாட்ட ஒரு ஆள் பார்த்துக்கோங்க, ஓகே. பைரம் கானோட மனைவி வந்து சளி சிந்திக்கிட்டு தன்னோட மகன் நம்ம பையன் இருக்கான்ல, நம்ம பையன்னா அப்துல் ரஹ்மான் நல்லா கானா சாங் பாடுவான். அவனை இப்படியாவது அரசவையில் அக்பர்கிட்ட சொல்லி சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒய்ஃபு. சரிப்பா, நான் இந்த தடவை பேசிடுறேன், எப்படியாவது அக்பர்கிட்ட பேசி நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு பைரம் கானும் அரசவைக்கு போகிறாரு. போனவுடனே இந்த மாதிரி ஒரு பேச்சு ஏற்படுது. திடீர்னு ஒரு போர் வருது, ஓகேங்களா. ஸோ அக்பர் இப்போ தான் அரசர் ஆகிருக்காரு, ஆனால் டக்குன்னு போர். அப்போ பைரம் கான் வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன போர்னா ஹிமு, ஓகேவா. ஹிமு அப்படிங்கிற இடத்துல பானிபூரி கடை சுற்றியும் போட்டிருக்காங்க. அந்த பானிபூரி கடைக்கு நடுவில் ஒரு போர், ஓகேவா. இப்போ யாருன்னா ஆப்போசிட் பார்ட்டி ஹெமு வந்து என்னென்னா பயங்கரமான வீரன். உடம்பு ஃபுல்லாக கவசம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக இருக்கான், ஓகேவா. அவன் வந்து ஒரு யானை மேலே உட்காந்துருக்கான். இப்போ வந்து ஒரு நம்ம பைரம் கான் ஒரு சரியான பிளான் பண்ணுறாரு. அதாவது சுத்த வில்வித்த வீரன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனை கரெக்டாக எய்ம் பண்ண சொல்கிறார். எப்படின்னா கிட்ட க்ளோஸில் போயிட்டு அவன் கண்ணு மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அந்த கண்ணுக்கு நேராக அந்த அம்பு விடுறான். கரெக்டாக அம்பு வந்து கண்ணில் குத்தி அப்படியே கீழே விழுறான். கீழே விழுந்தோட்டி அவன் சாகலை. அவனை வந்து முட்டி போட வச்சு எல்லா சோல்ஜர்ஸ் முன்னாடியும் இப்போ நம்ம அக்பர் அவனை கொல்லணும், யாரை தோற்றவனை கொல்லணும். அப்படி கொன்னாதான் என்ன சொல்லுவாங்க, அரியணை இல்லை ஏற முடியும். ஆனால் அக்பர் என்ன சொல்லுவார்னா, ஆயுதமே இல்லாமல் ஒருத்தர் நிராயுதமானியாக இருக்கிறவனை எப்படி போய் கொல்றது, இது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அக்பர் சொல்லிடுறாரு. டக்குன்னு எல்லா சோல்ஜர்ஸையும் மறைச்சி அவன் பைரம் கான் பட்டார்னு வெட்டிடுறாரு. வெட்டி அப்படியே ரத்தம் தெரியுது. தெரிஞ்சோட்டி இவருக்கு பிடிக்கல, அக்பருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அக்பர் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டியான வயசு வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, பைரம் கானை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து புனித யாத்திரைக்கு கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவரும் புனித யாத்திரைக்கு கிளம்பி போகிற வழியிலேயே அவரை போட்டு தள்ளிடுறாங்க. ஏன்னா சரியான பாதுகாப்பு அக்பர் கொடுக்கல. தென் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாதுகாவலர்னா அக்கா கான் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஓகேவா. அக்கா கான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு ரொம்ப அருமையானவர், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்.
இவருக்கு எல்லா வித்தைகளையும் நல்லா கூட வந்து சொல்லி தந்துருப்பார். ரொம்ப ஃபேவரட் அக்பருக்கு. அந்த மாதிரி அக்பருக்கு ஃபேவரட்டாக இருந்தால் அவர் என்னென்னா திடீர்னு இறந்து கிடக்கிறாரு அவரோட வீட்டில். என்னன்னு விசாரித்து பார்த்தா நம்ம வரலட்சுமி இருக்கான்ல, வரலட்சுமியோட பையன் ஒருத்தருக்கான். ஸோ அவன் தான் ஆசஃப் கான். ஓகேவா? இந்த ஆசஃப் கான் யாருன்னா ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க. நம்ம சுறா படத்தில் வில்லனாக வருவான்ல, அவன் தான் ஆசஃப் கான். சுறா படத்தில் வில்லனாக வர கேரக்டர் யாரும் தெரியல, சரி வில்லனாக வர கேரக்டர் வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணிட்டான், ஆசஃப் கானை குத்தி கொண்டுட்டான். ஏன் குத்துனான்னு விசாரித்தப்போ தான் தெரியுது. அதாவது தன்னோட அடுத்த ஆட்சியை தன்னோட மகன் ஆதம் கானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அம்மா விரும்பினதா. அந்த தகவல் வந்து யாருக்கு தெரிஞ்சிடும்னா நம்ம இவருக்கு தெரிஞ்சதுனால அவரை கொண்டுட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு பார்த்தா அடுத்த சீன் வந்து ஜெயிலில் இருக்காங்க. யார்? நம்ம வரலட்சுமி ஜெயிலில் இருக்காங்க. அப்போ வந்து தன் மகன் வந்து அக்பர் வந்து பேச வராரு. அப்படியே கத்தி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் தாராளமாக உங்களுக்கு என்னோடய அரசவை விட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்கள் மேலே நான் அவ்வளோ பாசம் மரியாதையும் வச்சுருந்தேன். நீங்கள் பண்ண துரோகத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். என் பையனை மட்டும் விட்டுருன்ட்டு வரலட்சுமி கதாடுறான். உடனே உன் பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டால், அவன் அந்த ஆசஃப் கான் இருக்கான்ல, அவனை வந்து சாபக்கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை, அந்த கோட்டை மேலே வந்து தூக்கி போட சொல்லுவாங்க. தூக்கி போட்டு கீழே விழுந்தோட்டி ரத்தம் தெரியும். சாவலைன்னா மறுபடியும் தூக்கி கொண்டு போய் சோல்ஜர்ஸ்லாம் கீழே போடுவாங்க. மறுபடியும் சாவலைன்னா மறுபடியும் கீழே தூக்கி போடுவாங்க. இந்த விஷயத்தை கேட்டவொன்னா அப்படியே துடிச்சு போகிறாங்க. ஸோ நம்ம வரலட்சுமி தென் இப்போ வந்து ஒரு முறையான ஆட்சியில் போய் உட்காராரு நம்ம ரித்திக் ரோஷன். ஸோ அக்பர். ஸோ பெரும் பாராட்டுகளும் எல்லாமே கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்துக்கள் முஸ்லீம்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து என்ன இருந்தாலும் அக்பரை வந்து ஒன்றும் பாராட்டல. அப்போ வந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் நம்மளை வெறுக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக தானே இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. எல்லாருமே வந்து முஸ்லீம்கள் மட்டும் ஆட்சி செய்கிறதுனால இந்துக்களுக்கும் மற்றவங்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை, யாருமே எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னோம்னா இவர் அந்த தலைவரி ஜெஸ்யா வரியை நீக்கிறார். ஸோ அந்த ஜெஸ்யா வரி நீக்கிறோன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. ஏன்னா எந்த ஒரு அரசனும் பண்ணாத ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. தென் அதன் பிறகு வந்து தான் லவ் வருது. நம்ம ஐஸ்வர்யா ராயை பார்த்துட்டு, அதாவது ஜோதா அக்பர், ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு லவ் வருது. அதே மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணோட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட அரசவையில் இந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் மந்திரி பதவி, இந்த மாதிரி எல்லா பதவியும் தாராளமாக கொடுக்குறாரு. இது வரைக்கும் எந்த முகலாயரும் முஸ்லீம் மன்னர்களுமே இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து தாராளமாக இந்துக்களுக்கு எல்லா பதவிகளும் கொடுக்குறாரு. இது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இதாகுது. அது மாதிரி இந்த மாதிரி புனித யாத்திரைக்கெலாம் நிறைய வரி போடுவாங்க. அந்த மாதிரி புனித யாத்திரைக்கு இவர் வந்து நன்கொடைகள் கொடுத்தாரு. தென் இது மட்டும் இல்லாமல் அடிமை முறையை ஒழிச்சார். அடிமையாக யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஜோதா அக்பர் ஒரு 3 கட்டளைகளை கேட்டுக்கிட்டாங்க. எனக்காக நீங்கள் இந்த 3 விஷயம் பண்ணணும். பெண்களுக்கு என்ன பண்ணணும்னா, திருமண வயசை 14 வயசாக கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தையிலே கட்டி வச்சிடறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இதை கொண்டு வந்தார். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணார்னா, விதவை திருமணத்தை கொண்டு வந்தார். இது வரைக்கும் யாருமே விதவை திருமணம் கொண்டு வரல. ஏன்னா இதுவும் ஜோதா அக்பர் கேட்ட 3 கட்டளைகள். அடுத்து 3ஆவதாக ஒரு கட்டளை கேட்குறாங்க. இந்த கட்டளையில் தான் ரொம்ப முக்கியமான கட்டளை. அதாவது என்னென்னா, முஸ்லீம்களோ இந்துக்களோ இந்த பாகுபாடு இல்லாமல் அரசவையை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த 3 கட்டளை ரொம்ப பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி அந்த மதசார்பின்றி இருந்ததுனாலேயே அவரோட புகழ் இன்ன வரைக்கும் பரவுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி. இது வந்து அக்பரோட பார்ட் 1 அப்படிங்க. இப்போ அந்த ஷார்ட்கட்ஸை ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கே தெரியும், அக்பரோட அப்பா வந்து ஹுமாயூன், அவங்க அம்மா வந்து அமீபா பேகம். ஓகேங்களா? அமிதா பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அமீபான்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து அவர் எந்த இடத்துல வந்தாலும் அமரக்கோட்டைங்கிற பகுதி, சிந்து நதிக்கரையில் அமரக்கோட்டைங்கிற ஒரு பகுதியில். ஸோ எக்ஸாக்டாக டேட் வந்து 1542 வருஷம். ஸோ இந்த மழை பெஞ்சா 1542 வருஷம் அக்டோபர் 15ஆம் தேதியில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? அதுதான் அந்த அக்டோபர்ஸ் அந்த வீல் சேர்லாம் சொன்னோம்ல, வீல் சேர்னால் 15. ஓகே, அந்த வருஷம் பிறந்திருப்பார். தென் இவரோட பேர் வந்து ஜலாலுதீன் முகமது அக்பர். ஓகேங்களா? குழந்தையிலே ஜல் விட்டுட்டு பிறந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
ஜலாலுதீன் முகமது அக்பர். இவரோட வளர்ப்பு தாய் யாருன்னா மகம் அனாகா. ஓகேங்களா, மாகம் அனாகா இல்லை மகம் அங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வரலட்சுமி சொன்னேன். இவங்களுக்கு பையன் வந்து ஆதம் கான். ஓகேங்களா, ஆதம் கான். அக்பரோட பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான். பைரம் கானோட மனைவி சலீமா பேகம். அதனால தான் சலீம் வீட்டு வருவாங்கன்னு சொன்னேன், சலீமா பேகம். அவரோட பையன் யாருன்னா யாரு நம்ம மியூசிக் டைரக்டர் அப்துல் ரஹீம். ஓகே, அப்துல் ஸோ அப்துல் ரஹீம். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது காணி கானா. ஓகேங்களா, அப்துல் ரஹீம் நான் தான் சொன்னேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா அடுத்த அந்த போர் பாருங்கள். முதலாம் பானிபட் போர். இதுதான் வந்து அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும். ஓகேங்களா, ஹெமும் வங்காளத்தோட பிரதமர். ஸோ இவங்க 2 பேருக்கும் போர் நடக்கும். அந்த போரில் மன்னிச்சு வச்சுருப்பார். அதே மாதிரி இந்த காலில் நார் கட்டி உட்கார வச்சுருப்பாங்கள்ல, 1556 அந்த நெத்தியில் வந்து 56ன்னு போட்டிருப்பாங்க. 1556 காலா நாடுங்கிற பகுதியில் அக்பர் அரியணை ஏறுவார். ஓகேங்களா, அக்பர் அரியணை ஏறுற இடம் அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்பரோட பாதுகாவலர், அதாவது 2வது பாதுகாவலர் ரொம்ப ஃபேவரட் அக்கா கான்னு சொல்லுவாங்க. அவருக்கு உண்மையுமே ரொம்ப ஃபேவரட். அக்கா கானை கொண்டோட்டி தான் ஆதம் கானை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷாபர் கோட்டை அதாவது ஷாபர் கோட்டைன்னு நினச்சாலும் சரி, ஷாபர் கோட்டைங்கிற பகுதியில் வந்து தூக்கி போட்டு கொள்ளுவாங்க. அதெல்லாம் உண்மை. அதே மாதிரி அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அம்மா ஆட்சி செஞ்சது ஒரு 2 ஆண்டு காலம். இந்த 2 ஆண்டு காலம் அவர் வந்து கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. அதுதான் வந்து பாவாடை ஆட்சி, பெட்டிகோட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பாவாடை இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பெட்டிகோட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையான முகலாயர் ஆட்சியை நிறுவியதே நம்ம அக்பர்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி அது ஜோதா அக்பரை கல்யாணம் பண்ணது இதெல்லாமே ராஜபுத்திரர்களுக்கு உயர் பதவி கொடுத்துருப்பாரு. அதாவது இந்துக்களுக்கெல்லாம் நல்ல பதவிகள் உயரெல்லாம் கொடுத்துருப்பாரு. பாகுபாடு பார்க்காம வந்திருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெஷ்யா வரி நீக்கியிருப்பார். ஸோ அது ரொம்ப முக்கியமான வரி. தென் அடிமை முறையை ஒழிச்சிருப்பார், சதியை ஒழிச்சிருப்பார். அப்புறம் வந்து திருமண வயசை 14 ஆக்கியிருப்பார். விதவைகள் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் சும்மா அந்த ஹிண்ட்டுக்காக சொன்னாங்க கேட்டாங்கன்ட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஜோதா அக்பர் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்னிந்தியா வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி ஹஜ்ஜி புனித யாத்திரைக்கு வந்து அறிமுகம் செஞ்சு அதுக்கு நன்கொடைகள்லாம் கொடுத்துருப்பார். ஸோ இதெல்லாம் பண்ண அதுதான் அக்பரோட ஃபஸ்ட்டு பாட்டு. ஓகேங்களா, இன்னும் செகண்ட் பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட்டோட அவங்களோட தளபதிகள் படை வீரர்கள் யாராருன்னா, தேர்ட் பார்ட் வந்து அவரோட போர். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். ஸோ போர்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, பாய் டீம்.